நம்ம உடம்புல ஒரு விட்டமின் அதுவே சிந்தசைஸ் ஆகும், உருவாகும். ஒரு விட்டமின் நம்ம உடம்புல ஹார்மோனா வேலை செய்யும். என்ன விட்டமின் பார்க்குறீங்களா? விட்டமின் டி. இதுக்கு இன்னொரு பேரு சன்ஷைன் ஹார்மோன். ஏன்னா வெயில் படுறதுனால நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகிறதுனால இதுக்கு இந்த பேர். ஸோ இந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நார்மலாக கால்சியமும் பாஸ்பரஸும் நம்ம குடல்லேருந்து அப்சார்ப் ஆகி போன் ஹெல்த் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் போன் ஹெல்த் மட்டும்தானா? இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்கணுங்கிறது விட்டமின் டி முடிவு பண்ணுது. அதே போல் மசில் ஸ்ட்ரென்த் எப்படி போன் ஹெல்த்துக்கு வேணுமோ அதே மாதிரி சதையோட ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணுது. அப்புறம் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு. ஸோ விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே சிந்தசைஸ் ஆகும். நம்ம சன்லைட்ல இருந்து, சூரிய ஒளியிலிருந்து அல்ட்ரா வயலட் பி ரேஸ் நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு நம்ம ஸ்கின்லேயே இருக்கிற கொலஸ்ட்ராலை வச்சு உடம்புல விட்டமின் டி உருவாகுது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் சன்லைட்ல இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 to 30 minutes மிட் டே சன் எக்ஸ்போஷர். அதாவது நீங்கள் இதே இந்த 10 to 30 minutes செவரல் டைம்ஸ் அ வீக், வாரத்தில் பல முறை நீங்கள் அந்த மாதிரி உட்காரணும். இந்த விட்டமின் வந்து இந்த ஃபேட் சாலிபிள்ங்கிறதுனால நம்ம ஈரல்ல ஃபேட் இருக்கிற ஏரியாலெல்லாம் போய் அது ஸ்டோர் ஆகும். ஸோ டெய்லியும் நீங்கள் உட்காந்தீங்கன்னா தான் விட்டமின் டி அன்னித்த தேவைக்கு உருவாகும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அது ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணுறனால தப்பு இல்லை. இப்போ நம்ம நாடெல்லாம் கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரி தான், நமக்கு வெயில் ஜாஸ்தி தான். அப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னா அப்பவும் இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியனுக்கு மேலே விட்டமின் டி டெஃபிஷியன்சினால சஃபர் ஆகிறாங்க. ஸோ இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தோன்னே இது மெயினாக லேடிஸ் தான் ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளாரையே வேலை செஞ்சுட்டு வெளியில் அதிகமாக சன்லைட் இல்லாதனால இது விட்டமின் டி டெஃபிஷியன். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதுக்கு காரணமே இருக்காது. அவங்களோட சுகர் நார்மலாக இருக்கும், ஹெச்பி நார்மலாக இருக்கும், எல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறதே எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், இந்த ஃபெட்டிகபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸு காரணமே. ஆனால் எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ், லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும், வெள்ளைப்படுறது, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போன் பெயினும் மசில் வீக்னஸும், சதை ரொம்ப தளர்ந்து போன மாதிரி, இந்த குரக்களி பிடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, நைட்லலாம் கிராம்ஸ் வரும், அந்த மாதிரி சிம்டம்ஸு, ரொம்ப எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஸ்லோ வூண்ட் ஹீலிங், இம்யூனிட்டியெல்லாம் பாதிக்கிறதுனால புண்ணானா சீக்கிரம் ஆறாது. ஸோ ஹார்ட் டிசீஸ்லாம் வரலாம். அதே போல் ஹேர் லாஸு. அப்புறம் மைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மென்டலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க, எப்போ எதுனாலும் உடனே சோர்ந்து போயிடுவாங்க, டிப்ரெஷன் போவாங்க. ஸோ அதே மாதிரி க்ரானிக் டிசீசஸ் இருக்குல்ல, இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமு, ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் வந்தால் அதை சரி பண்ணுறத இது வந்து தடுக்கும். சீக்கிரம் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற எஃபெக்டிவ்னஸ் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸை ஸ்டெபிலைஸ் பண்ண விடாது, நம்மளை வந்து அதை கரெக்ட் பண்ண விடாது. ஸோ இது வந்து விட்டமின் டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம செல்ஸில் இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட ஜீன்ஸை அதை ரெகுலேட் பண்ணுது. ஸோ உங்கள் செல்லை க்ரோத் அண்ட் ரிப்பேர், ஒரு செல் எப்படி வளரணும், அது எப்படி ரிப்பேர் ஆகணும், ஒரு டேமேஜ் ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டமின் டி முடிவு பண்ணுது. இந்த டெஃபிஷியன்சி வருது இல்லையா, இது இது வர்றதப்ப ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஃபிஷ், நல்ல கொழுப்பு இருக்கிற மீன் வகைகள், அப்புறம் முட்டை அந்த மஞ்சக்கருவோட சாப்பிட்றப்ப, எக் யோக்கோட சாப்பிட்றப்ப, மஷ்ரூம்ஸு, இந்த நட்ஸு, சீட்ஸு இதிலெல்லாம். அதே மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸு, இப்போ நிறையா ஃபுட்லலாம் வந்து விட்டமின் டி கவர்மெண்ட் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணி சப்ளை பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல், இந்த மென்டல் ஹெல்த்து, மனநலம், அதை வந்து விட்டமின் டி கரெக்ட் பாதிக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா டெஃபிஷியன்சியில் அந்த செரட்டோனின், நம்ம ஹாப்பியாக இருக்கும் போது ரிலீஸ் ஆகிற செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குது. ஸோ அதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், சோகமாகவே இருப்பாங்க எப்பயும். இப்போ எப்படி நம்ம டெஃபிஷியன்சி பற்றி பேசணுமோ, இது ஃபேட் சாலிபிள்ங்கிறனால உள்ள ஸ்டோர் ஆகிட்டு நீங்கள் டோஸ் ஏதாவது அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மையும் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாந்தி வர மாதிரி, உடம்பெல்லாம் வீக் ஆகிட்டு கிட்னி ப்ராப்ளமு, ஹார்ட் டிசீஸு, இதெல்லாம் கூட வரலாம். ஸோ டோஸை எனக்கு இருந்தால் இருக்கலாம், இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி எனக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்காமல் டோஸ் வந்து ரெகுலேட் பண்ணாமல் ரெகுலராகவே விட்டமின் தானே நான் எப்பயும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நச்சுத்தன்மையாக மாற வாய்ப்பு இருக்குது.
ஸோ இப்போ இந்த டெஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் வரலாம்? உள்ளாரையே அதிகமாக இருக்காங்க, இண்டோர் ஆக்டிவிட்டீஸில் வெயில் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க, லேடிஸு, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் காமன். அதே மாதிரி டார்க்கர் ஸ்கின் டோன், இந்த ஸ்கின்ல ரொம்ப கருப்பாக இருக்கும்போது அதில் இருக்கிற மெலனின் லெவல் வந்து அந்த சன்ரே பெனிட்ரேட் ஆகி உள்ளே போய் விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகிறது, உருவாகிறத கொஞ்சம் தடுக்கும். ஸோ அதனால டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சன்லைட்ல இருக்கணும். அதே மாதிரி ஒபிசிட்டி, ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ் அண்ட் வேகன்ஸ், இந்த சைவ உணவு மட்டும் அதிகமாக எடுக்கிறவங்க, இப்போ இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷு, எக் யோக்கு இதெல்லாம் அவங்க எடுக்க முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டும் கம்மியாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் இருக்கவங்க, ஸோ உணவில் வர விட்டமின் டியை அப்சார்ப் பண்ணுற டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் ஒரு பாயிண்ட்டு, அது கூட இந்த உணவுகளெல்லாம் கரெக்டாக எடுக்கிறது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ், பேலன்ஸ் டயட். ஸோ அதே மாதிரி இப்போ இம்யூன் ஃபங்க்ஷனை இதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ இம்யூனிட்டி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸு, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது சீக்கிரம் க்யூர் ஆகாது. ஒரு சளி பிடிச்சா கூட ரொம்ப நாள் இருக்கும், எனக்கு 15 days இருக்குது, 1 month இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்டெண்டடாக போகும்.